அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நீவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார். ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ உழுகிட்டார் நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார். அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார். கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டுமில்லை, இந்த குரு அயனசயனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்து சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும். நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது. ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும். இம்சை இருக்காது. பகை தொல்லை இருக்காது. நல்ல தெளிவாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வர துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம். எதுவும் பெருசுப்படுத்தாது. இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூச்சு தூக்குவாங்க. இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிடுவா செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவர் காரியமே புரியும். அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்கிறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சுவிட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி. இதெல்லாம் படைச்சிருக்காருல்ல. எதுக்கு படைச்சிருக்காருன்னா நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம். எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடயே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பார்வையுடைய பாறை கண்ணி சுக்கரன் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செவ்வாய் சுக்கரன் தொடரும். ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர். சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும் ஸ்ட்ரெயிட் சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும். செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது. அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது பற்றி நீயே கவலைப்படுற. கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செய்யல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க. எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராகுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான். சரி, இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கடந்த மாதத்தை காட்டில் இந்த மாதம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வரும்.
ஏன்னா மற்ற நாட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருக்கும், வசதி ஒன்று இல்லை. ஆயில் வாங்கிட்டால் தான் எல்லாம் பண்ணணும்னாலே இருந்தது. இப்படி ஒரு நிலைமை இருக்கு. சரி வேண்டாம், மற்ற பொருள்லாம் இருக்கான்னா ஒன்றுமே மேனுஃபேக்சர் பண்ண முடியல, உரங்கள் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, முடியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒஸ்ட்டு. சரி அந்நிய செலாவணி கொண்டுட்டு அந்த நாட்டில் இந்த நாட்டை வரத்து பார்த்தா அதுவும் பண்ண முடியாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்குது. நமக்கு இங்கேயும் எல்லாம் கிடைக்கிறது. உனக்கு கொடுத்து நன்னா இருக்கணும்னா பண்ணுறான், வாங்கிக்கோ. இப்படி இல்லைன்னா நாங்கள் நஷ்டமாக போதில்லை. எங்களுக்கு எங்கள் உள்நாட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் எங்களுக்கு இங்கேயும் தேவை நிறைய இருக்குது, கவலைப்பட தேவையே இல்லை. அதனால் நம்ம நாட்டில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நல்லா பண்ணணும், நிறைய பண்ணுவாங்க. வெளிநாட்டுக்காரர் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்காக செயல்படலை இன்னும். ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இங்கே நிறைய டைம் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் அப்படி அடைஞ்சிருக்காங்க. நல்லா தேவையான திங்கிறதுக்கு கிடைக்கிறது, சுகமாக இருக்குது வாழ்க்கை, இதுவும் பிரச்சனை இல்லை, பணம் ரொட்டேஷன் இருக்குது. அப்புறம் என்ன, இந்த கூலிகார புத்தனை துருண்டு வாங்கிட்டு இருப்பான், அவனுக்கு முதல் ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் மாற்றங்கள் வருமா? இப்போ வருது. சனிக்கும் குருக்கும் தான் இப்போ யோகாலம். இந்த குருவினுடைய பாறை சனிக்கு கிடைக்கிறது, தொடர்ந்து கிடைக்கிறது. பார்த்தீங்கன்னா சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட அந்த பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குரு அயனசேனத்தில் போகத்தில் உட்கார்ந்துருக்காரு சிம்மத்துக்கு. அது மட்டும் இல்லை, குருவே சிம்மத்தினுடைய அஷ்டமாதிபதி. அதனால் மறைவுஸ்தானத்துக்கு மறைவுஸ்தானம் சரியாக போயிடுது. அதுவும் அயனசேன போகஸ்தானம் வந்து உட்கார்ந்துருக்கும்போது மூன்றும் சிறப்பாக ஆகிடும். அப்போ ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு கேது, உட்கார்ந்துருக்காரு சூரியனோட நாசமாயிடலாம். இது சூரியனும் மகத்தில் இருப்பார், மகத்திலிருந்து அப்புறம் பூரத்துக்கு போயிடுவார். பார்த்தீங்கன்னா கவலை இல்லை. கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட கேது ஆட்டோமேட்டிக்காக மகத்துக்கு வந்துடுவார். அவர் இப்படி மேலே போய் ஆடும். அதனால் கவலை இல்லை. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் சூரியன் இருப்பான் அந்த வீட்டில். அதனால் இந்த ஒரு மாதம் புதன் கூட மாதம் கடைசி வரைக்கும் இருக்கிற கவலைப்பட தேவையில்லை. புதன் சூரியன் கேது. அதனால் ஜென்மத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு, சப்தமத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. ராகுக்கு நவகிரகமே இல்லை. மேலும் மிலிட்ரி இருக்கான், போலீஸ்காரன் இருக்கான்னா நம்மளை இம்சப்படுறதுக்காக இல்லை, யாரை பண்ணணுமோ அவங்களுக்கு தான். அதே மாதிரி ராகு கேதுக்கள் ராட்சசர்களை பண்ணுறதுக்கு, அரக்கர்களை வந்து வாழ முடியாத கும்பலில் பண்ணுறதுக்கு தான் அந்த அவங்க வச்சுருக்கு. முதலுக்கே மோசம் வந்துடும். அதுக்காக தான் அந்த புதன் 2 பேர் வச்சுருக்காரு. ராமாவதாரத்தில் இருக்கும்போது அந்த பாடுபட்டார். அதுலேருந்து கிருஷ்ணாவதாரத்தில் வரும்போது அவனை தானே எல்லாமே ஆகிறார். அப்படி இருந்தாலும் இந்த சர்ப்பங்கள் நியூசன்ஸ் பண்ணுறது, அதான் காளிங்க ரத்தனம் போடுறேன் அதை பார்க்குற பத்திரிகைகளில். அதனால் எப்படியா இருந்தாலும் இந்த புதன் கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் தலைவரை புதனுடைய கிருஷ்ணனுடைய சாயாசுரூபம் புதன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதுவுமே மாறலை. மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருக்கு தவிர ஆயுசு, வாழ்க்கை தரம், எனர்ஜி, உழைப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஒருத்தொத்தம் இப்போது எஸ்டேட் பெரிய லேண்டே சொந்தமாக வச்சுருப்பானுங்க. விவசாய நிலமும் குறைஞ்சி போச்சு. சரி பழைக்க வந்த இடத்துல பார்த்தோன்னா துருண்டு சேலரியில் காலத்தை ஒன்றில் வீடு வாசலாம் பார்க்கவே முடியல. வீட்டுக்கு மேலே ஃப்ளாட்டாக போயிட்டு கிடக்கு. இப்படி ஒரு அமைப்பு போக போக வந்துடுத்துனா எதுவுமே கை நீட்டி பார்க்குற அளவுக்கு வந்துடுது. ஏன் காரணம் என்ன, குறுகிய காலத்தில் நன்னா வாழணும், அனுபவிக்கணும், அவ்வளோதான். அப்படியே அனுபவிக்கிற நேரம் போக மிச்ச நேரத்தில் நாங்கள் வேலை செய்வோம். அதுக்கு உண்டான பணம் எவ்வளவோ கொடுக்கணுன்னா மனுஷன் பாரு இப்படி தான் பாரு. அவர் செய்கிற நேரம் செய்வாராம், நீ நிறைய பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பார்ட் டைம் உத்தியோகம் பண்ணி சம்பாதிச்சு நிறைய சம்பாதிக்கலாம். இல்லை இங்கே முதல் போடுறதுலேருந்து கொஞ்சம்தான் எல்லாருமே, இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம்தான், வியாபாரம் கொஞ்சம்தான். அதனால் ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறது கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுக்காரன் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணால் யாருமே பண்ணுறது இல்லை. அவங்க பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கிறாங்க, கூட்டு வர்த்தம் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம நாட்டு அந்த மாதிரி பெரிய லெவலில் போய் வெளிநாட்டுக்காரன் அவனோட கூட்டு பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவன் வந்து பண்ணாதான் உண்டு. இப்போ இன்னுமே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, வாழ விட மாட்டேன்றாங்க, நானும் வாழ மாட்டேன்றாங்க, ஆட்டையும் ஆட மாட்டேன், இன்னும் சினிமா லைனில் வர மாதிரி கணக்கு காட்டுறாங்க. இப்படி பண்ணாம மாதிரி சாதனை பண்ணாமல் ஒன்றுமே இல்லை. அடிப்படை வசதி கூட ஒழுங்காட்ட முடியல.
பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் ஜீரோவாக இருக்குது. எல்லாம் பார்க்குறோம், கண் முன்னாடி பார்க்குறோம். அப்புறம் எப்படி ஒரு தொழிலுக்கு போய் சேர்த்து சம்பாதிக்கிறது எந்த காலத்தில் முடியும்? ஒரு ரூபாய் 1,00,000 ரூபாய் எவ்வளோ காலம் சேர்ப்பீங்க? அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இன்கம் வந்துட்டு இருக்கு போகிறல. இன்னும் பட்ஜெட் போட்டால் கணக்கு எங்கேயோ போகுது. எல்லாருமே கோடீஸ்வரமாக நினச்சிட்டு அந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்க. என்ன பண்ண முடியும்? வீடு வசதி வாய்ப்புகள்லாம் வாங்கணுமே, முடியுமா? அந்த வாங்கலாம். ஏன்னா அறிவு விஸ்தாரமாகுது. நம்ம நாட்டில் 30% பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, கவலைப்பட தேவையில்லை. இப்போ அவங்களுக்கு முட்டையாக பணம் இருக்குது, இங்கே தான் போட்டாங்க, வழி இல்லை, அங்கே ஒன்றுமே கிடைக்காது. அதனால் பாதி இங்கே வந்துடுவாங்க. இல்லை எப்படி தேவையாக இருந்தாலும் நிறைய அங்கேருந்து பணம் அனுப்புவாங்க. நிறைய பிரச்சனை, டிமாண்ட் ஜாஸ்தி. சர்வீஸு லேபர் எல்லாமே நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. இங்கே சர்வீஸ் ஒரு ஜாஸ்தி, அதனால் வந்து வரைக்கும் இங்கே சம்பளம் அவ்வளோதான் வரும். இதை வெளிநாட்டு தொடர்புள்ள கம்பெனியில் வேலை பண்ணிங்கன்னா நிறைய இன்கம் வரும். எனக்கு தனியாக விஷயம் இருக்குது. அதில் இன்கம் ஏன் பண்ணி பார்ட் டைம் பண்ணலாம். உங்கள் அறிவு பயன்படுத்தி இப்போலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் தானே எல்லாமே. கான்ட்ராக்ட், பப்ளிக் ரிலேஷன்ஸு, லைசன்ஸ் ஒர்க்கு இது பண்ணும்போது உங்களுக்கு வேண்டு பிஸ்னஸ் உட்காந்துலே வரும். யாருமே மேனுஃபேக்சர் கிடையாது. மேனுஃபேக்சர் ஒருத்தராக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெய்லர்ஸ் பார்த்தா எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒன்று பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் இன்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அந்த ஷார்ட் பீரியட்லேயே பணம் ஏர்ன் பண்ணிவிடுவீங்க. இந்த மாதத்துல இங்கே கொடிக்கட்டு கறப்பீங்க. வாய்ஸே இல்லாத இருந்தாங்க, வாய்ஸ் வந்துடுமே. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கௌரவம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எல்லாம் வரும். உங்களுடைய தொழில் திறமையை பார்த்து உங்கள் முதலாளியே பெரிய போஸ்ட்டில் கொடுத்துருவார். இப்படி ஒரு அமைப்பெல்லாம் வருது. அதனால் இத்தனமோ ஒரு மாறுதல் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங், ட்ரெமண்டஸ் சேஞ்ச் பாங்களே, அது மாதிரி உங்களை அறியாக புஷ் பண்ணி இந்த மாதத்தில் கொண்டு வந்துடுவாங்க. சர்ப்பங்கள் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அமைப்புகள் வரும்போது ஸ்பீடு ஜாஸ்தி. சுக்கராச்சாரியாருடைய அமைப்பு தொடர்பு பார்க்கும்போது சிம்மத்துக்கு அவர் தான் ஜீவன கர்மஸ்தானாதி அவர் தான். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அவர் உட்கார்ந்து தன வீட்டில் கண்ணியில் உட்காந்து அப்புறம் தான் துலாத்துக்கு போவார். உட்காந்துட்டு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஆள். பாக்கியஸ்தானாதிபதி அவர் தான். அவர் தொடர்பு கொள்கிறார். எப்படி அயனசேனத்தில் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக் கொள்கிறார். சுகஸ்தானாதிபதி அவரே சுகஸ்தானாதிபதி தான். செவ்வாயினுடைய செயல்பாடு, செவ்வாய் சூரிய இன்டிமேஸ் ஜாஸ்தி. அதனால் ஆட்டோமேட்டிக்காக மடன்னு ஒரே ஸ்ட்ரோக்கு, கிளியர் கட்டு. செவ்வாய் சுக்கன் தலைமுடியும் கிளீன். சனி சார் டைரக்ட். செவ்வாய் சனிக்கு நடுவில் இன்பிட்வீன் இந்த சுக்கரன் உட்கார்ந்து டைரக்டாக தொடர்பு கொள்கிறார். சுக்கரன் இந்த சிம்மத்தில் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் பார்த்துக்கோங்க, டைரக்டு. சர்பத்தோட புதன் இருக்கனால பாம்பு வாய மூடி இருக்கும். சரி, அவங்க சர்வன் தானே பாம்பு, புரியுங்களா? எனக்கு அவளை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அந்த காரியம் செய்யக்கூடிய பாக்கிய ஒரு அமைப்பு இந்த மாதம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு, நேரடியாக வந்திருக்கு. ஆனால் கடன்னு முடிச்சிடும். நடுவில் பிரச்சனைகள், அமைப்பு, கூத்து, தடங்கள் இதெல்லாம் தூளாகிடும். ஒரே ஸ்ட்ரோக்கு. இந்த மாதிரி அமைப்பு சிம்மத்து வந்திருக்கு. எந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரால் நம்மளுடைய பாரம்பரிய திருமண கல்யாணங்கள்லாம் அதெல்லாம் நடக்கும். அந்த முதலீடு ஸ்தானங்கள் போடக்கூடிய கடைகள் துணூண்டு போட்டு காட்டு அவங்களோட பார்ட்னர் சேருவான். பிஸ்னஸ் வேகமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் போவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் போடுற அளவுக்கு ப்ராட் பேஸ் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். உங்களோட புது பார்ட்னர்லாம் சேருவாங்க, பிஸ்னஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு டைஅப் வச்சுப்பாங்க. இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாசனம்லாம் கூடியது. அதனால் சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு வியாபாரி பெரிய பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல், நேஷனல், இன்டர்நேஷ்னலில் உள்ளுக்குள்ளே, நாட்டுக்குள்ளே, பாரதத்துக்குள்ளே இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகும். எதுவும் குறைச்சல் இல்லை. சொத்து போத்து தானாக 1க்கு 2 3 தானாக வர ஆரம்பிச்சிடும். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாகும். அதனால் இதெல்லாம் முதலீடு பண்ணுறனால இன்வெஸ்ட்மெண்ட் போடணுன்னா சொத்து பத்து வாங்கி அது காமிக்கணும். தினம் இருக்குது கணக்குக்கு. இத்தனை விஷயங்கள்லாம் நிறைய கைகூடி வரும். இந்த ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும்.
என்ன விஷயம்னு தெரியாது, ஒரு அமக்களம் ஆனந்தம் கூத்து என்னென்ன உண்டோ திடீர்னு என்னமோ தெரியல, சந்தோஷம் கூடு இருக்கும் குடும்பத்தில். எதிர்பாரா திருப்பங்கள்லாம் வரும், மாற்றங்கள்லாம் வரும், உறவுகள் உரசு நன்னா இதெல்லாம் நண்பர்கள் உரசுவாங்க, பகைகள்லாம் மாறி போய் நம்ம கை கொடுப்பாங்க, விதிய உறவுகள் கை கூடும், புதுசு புதுசாக வியாபாரங்கள் தரங்கள் விருத்தியாகவும் கொள்ளும். இந்த கண்டிக்கு இருக்கிற அமைப்பு பார்க்கும்போது சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார் அங்கே கண்டியில் வீக்குதானே. இந்த கண்டியில் அமைப்பில் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா சனீஸ்வரன் தொடர்பு கொண்டே இருப்பார். சுக்கரன் உட்காந்து நேரம் பார்த்துட்டு இருப்பார். கண்ணினுடைய அயனசேனத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆவணி மாதம் இல்லையே கூடிய ராகு கேது உட்காந்துருப்பார். இந்த புதனுக்கு கேது ரொம்ப வேணும். சீக்கிரஸ் ஏஜென்ட்டுப்பாங்க, அமெரிக்கா வச்சுருக்காங்க சிஏஏ. அதே மாதிரி இந்த புதனுக்கு சிஏஏ யாருன்னா இந்த ராகு கேது தான். நீ சொல்லாதீங்க வெளியில், அது அவனுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். சர்ப்பங்கள் புதனுக்கும் சுக்கரனுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வெகு பார்த்து கதையை முடிக்கும். தான் உண்மை. அதுக்கு தான் பயப்பட வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த சம்பந்தப்பட்ட குருவானவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார், கவலையே இல்லை. இந்த புதன் கூட பாம்போடு உட்காந்துட்டு சூரியனோடு உட்காந்துட்டு சத்தம் போடாமல் காரியத்தை முடிக்கிறார். அவ்வளோதான். நமக்கு வேண்டியது என்ன? வியாபாரம், பிசினஸ், வெளிநாட்டு தொடர்பு. நம்ம ஆளுங்க சொலுக்கியமாக இருக்கணும், இருக்க வரணும். நீ எப்படி போனால் எனக்கு என்ன, அப்படியே வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் பிஸ்னஸ்ஸு ரொட்டேஷனுக்கு இதுதான் பண்ணுறாங்க. நம்ம காரியத்துக்கு நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டேமேஜ் ஆகக்கூடாது, அதை பாதிப்பு வரக்கூடாது, நம்ம சாமர்த்தியம் வச்சுக்கணும். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அந்த அமைப்பு தான். அதனால் அயன செய்த போகத்தில் உட்கார்ந்து சூரியன் இந்த மாதம் உட்கார்ந்துருக்கிறதுனால கூடையே சம்மந்தப்பட்டிருக்கலாம். அயனம் சயனம் 3 சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அது பாதிப்புகள் தொடரக்கூடும். அந்த பாதிப்பு வராதபடி யாருக்கு உண்டாக்குங்களோ அவங்கள வச்சே கதையை முடிச்சுடுவார் பகவான். அவ்வளோ சாமர்த்தியம் பாரு. அவங்க அன்னையே கையில் குத்தப்படி பண்ண. அதனால் எதுவும் பிரச்சனையும் இல்லை. கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இளமையோடு இருப்பான். அறிவு எப்போதும் பிரகாசிக்கும் அவங்களுக்கு. நட்சத்திரம் பாருங்கள், சூரியன் சந்திரன் செவ்வாய் 3மே வாழ்க்கையில். சூரியன் சந்திரன் முடியாத முடியுமா? செவ்வாய் இல்லாத முடியாது. உடம்பு ஆக்டிவ் சுறுசுறுப்பாக இருக்கணும். அட்ராக்ஷன் செவ்வாயினுடையது. சுவைகள்னால் அந்த அட்ராக்ஷன், அதை அறுசுவை சொல்கிற செவ்வாய் மட்டும்தான். சனீஸ்வரன் நல்லா பண்ணி போட்டாலும் அது சுவையாக இருக்கணும்னா செவ்வாய் தொடர்பு இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா எவ்வளோ பண்ணாலும் நான் தான் பண்ணுறேன், என்ன அவ்வளோ ஸ்லாகிங் இல்லை அப்படின்னு போடுவோம். திங்கிறது உழைச்சா கூட என்ன உழைக்கிறேன் நல்லா பக்கா டயத்தில் பண்ணுறான் தவிர ஒரு போச்சு. செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா பிரமாதமாக இருக்குது. தப்பாக இருந்தால் கூட பிரமாதமாக இருக்குது. ஒரு சில குறைதான் இருக்குது. அப்படி மனுஷனுக்கு வாய் வேஸ்டே கிடையாது. ஒரு சில குறையாக செய்யும், பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டுவான். ஆனால் செவ்வாய் சனீஸ்வரன் தொடர்பு உப்பு போடுற மாதிரி இருக்கணும். செவ்வாயினுடையது உப்பு போட்டால் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு இருக்கணும். சனீஸ்வரன் நிறைய இருக்கணும். அப்போ தான் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுக்கும். அது மாதிரி எவ்வளோ விஷயத்தில் இருக்க முடியும். ஒர்க்கு மேன் என்ன தான் வேலை செஞ்சால் கூட மேலதிகாரி ஏதாவது சொன்னான்னா எத்தனை பண்ணி வேஸ்ட்டு தான். என்ன உழைச்சாலும் வேஸ்ட்டு. தெரியும், நான் தான் ஹார்ட் ஒர்க் அசிஸ்டன்ஸு நல்லா பிரமாதம் பண்ணுவான். அவனுடைய இதை வச்சு எஃபெக்டிவ் பயன்படுத்தி இவர் நல்ல பேரும்போது கூட அந்தஸ்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போடுவார் தவிர தனக்கு சம்பளம் வாங்கி இவருக்கு காமிக்க மாட்டார். அதுதான் கேடுகட்டது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த இதில் கண்ணீர் சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி பார்த்தேன்னா சுக்கராச்சாரியா தான், தனாதிபதி அவரே தான். பயணசயத்தில் உட்கார்ந்து பார்க்குறாரு. அப்புறம் தன் சிம்மராசியிலே வந்துடுவார். கவலைப்பட தேவையில்லை. புதனுக்கு அறிக்கிறார், அயனசயத்தில் வந்துடுறார். கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரன் தொடர்பு, சுக்கரன் சனி பின்னாடி புதன் சனி தொடர்பு கொண்டு கொடுக்குது. சனீஸ்வரன் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரு பார்த்தா கண்ணி சப்தமத்தில் உட்காந்துருக்காரு. பூர்வ குண்டாவது சப்தமத்தில் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, பார்ட்னர் ஓனர் யார் மெயின் சம்மந்தப்பட்ட ஆள் துணை ஆட்கள் ஆள் எல்லாம் ஒரு குழுவாக உட்காந்துட்டு ஒரே இடத்துல செயல்படும் போது அப்புறம் என்ன வேண்டியிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவல் தான் எல்லாமே.
நம்ம நாடு இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலராகிட்டி நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி இல்லை அன்றைக்கே சொன்ன வரப்போகுதுன்னு இதான் இந்த சமயத்தில் எல்லாருக்கும் வந்திருக்கு அமைப்பு. குடும்பத்தில் மாற்றட்டலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு வெற்றியிடம் உண்டாகும். அது நீங்களாக பார்த்துக்கணும். எல்லாம் நிறைஞ்சு போச்சுன்னா இவ்வளோதானா, ரெண்டுமே இல்லை. இதுக்கு பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? நல்ல காரியம் செய்வானா மனசே வராது. பெரும் பகவானுக்கு கைகறி பண்ணுவானா, திருப்பணிகள் செய்வானா, அன்னதானம் பண்ணுவான், அவன் தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க. திருவிழாக்கள் போயிட்டு வரலாம், தலை யாத்திரை போகலாம், ஜாலியாக பொழுது போக்கலாம். எவ்வளோ என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த அளவுக்கு பணம் சொல்வது கடன் உபாதை அற்று இருக்கும். அதை அப்படியே கடன் இருந்தான்னா கணக்கு காட்டுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரத்துக்கு அந்த கடனை காமிச்சிருப்பான். இதுதான் கடன் மேலே. இப்போ வியாபாரம் பெருகும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருகும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு தொடர்புனால பண ரொட்டேஷன் நிறைய வரும். எல்லாமே வெளிநாட்டு தொடர்பு வந்துடுச்சு. கூட்டு ஒரு அப்படியே அமைப்பில் மொத்தமாக எடுத்து வாரி போட்டு எல்லாருக்கும் வீசிட்டு அந்த காலத்தில் மால்னு வரும்போது இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது இது கடைகள்லாம் மால்னு வரும்போது மொத்தமாக வாங்கி வச்சுட்டு திட்டு பண்ண எல்லாரையும் பணத்தை போட்டு 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 விட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. அப்போ இங்கே வியாபாரம் என்னமா ஆகும்? மால் ஸ்டால் வரும்போது என்னென்ன உண்டோ அத்தனையும் கிடைக்கும் ஒரே இடத்துல. அந்த அட்ராக்ஷன் பண்ணும்போது பண்ணி அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நம்ம நாடு உருவாகும்ன்றது இந்த கன்னி ராசியிலேருந்து தொடர்புள்ளவங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வியாபாரத்தை நம்பர் 1 இது. அதாவது முதல் பேர் சோறு மாதிரி மிதணும். இது அப்படி இல்லை, டைரக்டு கிளியர் போல். அமெரிக்கா மாதிரி தான். அப்படி முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது காரணம் என்னன்னா முக்கியமான நவகிரகங்கள் சொல்லக்கூடியது சூரியன் முக்கியம், எல்லாருக்கும் சந்திரனும் முக்கியம். சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் நிற்கிறான் இந்த மாதம் பாருங்கள். ஆரம்பத்தில் சித்திரையில் நிற்கிறார் சந்திரன், ஆவணி மாதத்தில். அங்கேருந்து தான் சித்திரைக்கு இங்கே வரணும். 2 வீடும் வருது, துலாத்துக்கும் வருது. அதனால் எந்த சனீஸ்வரன் டைரக்ட் கண்ட்ரோல், டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்புறம் என்ன ஒன்று இருக்குது, பாக்யாதிபதி சொல்ல சுக்கரன் தொடர்பு டைரெக்டாக மீதத்திலேருந்து இங்கே பார்க்குறார். நம்ம தொடர்பு அந்த சுக்கராச்சாரியால் கண்ணியில் உட்கார்ந்துட்டு மேலே இருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெறது. செவ்வாய் மிதனத்திலேருந்து கண்ணியில் பார்க்கும்போது சுக்கரன் டைரெக்டாக நேராக சனியும் சுக்கரனும் ஒருத்தருக்குள்ளே இன்டிமேசி. வேறு என்ன வேணும்? குருவனுடைய பாறை கிடைக்கிறது. அது உபயராசினால குருவனுடைய தொடர் சனீசன் கிடைக்கிறது. வேறு பண்பானம் இவ்வளோ அமைப்பில் இருக்கு. அப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கும் போது கன்னிக்கு உள்ள ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கன்னிராசி நட்சத்திரங்கள்லாம் உத்தரம், அஸ்தம், சித்திரை, சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேர் முக்கியம். உலகத்தில் நாளைக்கு பகைவான் கொலைவான் அவன் கிடையாது. இந்த 3 பேருமே தான் செயல்பட முடியும். சனீஸ்வரன் தொடர்பு அடுத்து இதெல்லாம் தொடர்புறது. இவ்வளோ பேர் தொடர்பு, யாரெல்லாம் எது தொடர்புள்ளோ அத்தனை பேர் கை வச்சுட்டு இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில். அதனால் சிறப்பாக நடக்கும் எல்லாமே. ஒரு கர்மாவுக்காக தான் கல்யாணம், குழந்தை, குட்டின்னு வச்சுருக்குது. இல்லைன்னா போர் அடிக்க லைஃபு, பிரித்திக்கு வரணும் லைஃப்பில். அதனால் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும், கூத்து கும்மாளமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லாத்துலையும் உறவுகள் இடிக்கும் மட்டுமில்லை, விருத்திக்கு வரணும். வியாதியிலேயே கிடக்கிறது, டாக்டர் கிட்டே போயிட்டுருக்கு, வருஷம் உயிர் போகிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும், அப்பப்போ ப்ரெஷர் பார்க்கணும், கொள்ளணும், சால்ட்டு, சுகரு இதெல்லாம் குறைஞ்சிடும். சுகர் பேஷண்ட்டோ இல்லைன்னா அந்த சால்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட்டோ அந்த உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். மனசு அருமையான மனசு நம்பிக்கை கொடுக்கும். இதெல்லாம் இந்த மாத ஒரு அமைப்பு தான். இதில் பயன்படுத்தும்போது உங்களை அறியாமலே எல்லாம் சுகர் பேஷண்ட்டோ அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ எல்லாமே மாறிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வாரந்தே சாப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு நன்னாயிடும். இந்த பேரலைசட் ஆனவர்கள் கை கால் சபடி பழைய நன்னாயிடும். இதெல்லாம் மாறுதல்கள் நிறைய வருது. உடம்பு ஆரோக்கியம் கூடுன்னா இதெல்லாம் மாறணும் இல்லையா? வியாதியெல்லாம் நோயெல்லாம் வந்தாலும் எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடுறதுனால எல்லாம் கிளியர் ஆகிடும், பக்காவாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கட்டும்.
சொல்லி ஒரு திருப்தியாக இந்த வாழ்க்கையாக இந்த அமைப்பு இந்த மாதம் வர்றது கைகூடுறதுன்னு சொல்லிட்டு நிறைவு செய்து